மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம். ஹோர்முஸ் நீரிணை மீதான முற்றுகைக்கு ட்ரம்ப் உத்தரவு. பேச்சுவார்த்தை தோல்வி. பாகிஸ்தானிலிருந்து வெளியேறிய ஈரான் தூதுக்குழு. ஈரானுக்கு மிகப்பெரிய கட்டு செய்தி. முடிவுக்கு வந்த பேச்சுவார்த்தை. வெளியேறிய அமெரிக்கா. அமெரிக்காவின் பொய்யான அறிவிப்பு அதிரடியாக அம்பலப்படுத்திய ஈரான். அமெரிக்க ஈரான் பதற்றத்தை தணிக்க இங்கிலாந்து மற்றும் ஓமன் தலைவர்கள் வலியுறுத்தல். ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் கசிந்த ரகசிய உளவுத்துறை தகவல். சீனாவிற்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். அணு ஆயுதத்தை கைவிட மறுக்கும் ஈரான். ட்ரூத் சோஷியல் உண்மையை உடைத்த ட்ரம்ப். எங்கள் நம்பிக்கையை பெற அமெரிக்கா தவறிவிட்டது. 21 மணி நேர பேச்சுவார்த்தையின் முடிவில் ஈரான் தூதரின் அதிரடி அறிக்கை. போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சும் ஈரான். எதிரான நடவடிக்கைகள் இன்னும் முடியவில்லை. நெதன்யாகு அதிரடி. ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து கட்டணம் செலுத்த வேண்டும். ஈரானிய பிரதி சபாநாயகர். மத்திய கிழக்கில் பல வாரங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்ட பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சனிக்கிழமை ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயற்சிக்கும் எந்த ஒரு மற்றும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்கா முற்றுகையிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று தெரிவித்துள்ளார். முற்றுகை விரைவில் தொடங்கும். இந்த முற்றுகையில் மற்ற நாடுகளும் ஈடுபடுத்தப்படும். இந்த சட்டவிரோத மிரட்டி பணம் பறிக்கும் செயலால் ஈரான் லாபம் ஈட்ட அனுமதிக்கப்படாது என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கான முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களின் போக்குவரத்தை ஈரான் கட்டுப்படுத்தி வருகின்றது. மேலும் சர்வதேச கடல் பகுதியில் ஈரானுக்கு சுங்கம் செலுத்திய ஒவ்வொரு கப்பலையும் தேடி பிடித்து இடைமறைக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட மறுத்துவிட்டதாக ட்ரம்ப் கூறினார். மேலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் அவரது மருமகனும் ஆலோசகருமான ஜாரெட் குஷ்னர் ஆகியோரிடமிருந்து பேச்சுவார்த்தைகள் குறித்து தனக்கு முழுமையாக விளக்கம் அளிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பல வழிகளில் நமது ராணுவ நடவடிக்கைகளை இறுதி வரை தொடர்வதை விட ஒப்புக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் சிறந்தவை. ஆனால் இத்தகைய நிலையற்ற கடினமான கணிக்க முடியாத நபர்களின் கைகளில் அணுசக்தியை அனுமதிப்பதோடு ஒப்பிடும் போது அந்த அம்சங்கள் எதுவும் முக்கியமில்லை என்று அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவடிகளை அகற்றும் முயற்சிகள் தொடங்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் எங்கள் மீதோ அல்லது அமைதியான கப்பல்கள் மீதோ சுடும் எந்த ஒரு ஈரானியரும் நரகத்திற்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். அவர்களின் கடற்படை அழிந்துவிட்டது. அவர்களின் விமானப்படை அழிந்துவிட்டது. அவர்களின் விமான எதிர்ப்பு மற்றும் ரேடார் கருவிகள் பயனற்றவை. கமேனியும் அவர்களின் பெரும்பாலான தலைவர்களும் இறந்துவிட்டனர். இவை அனைத்தும் இவர்களின் அணுசக்தி லட்சியத்தின் காரணமாகவே நிகழ்ந்தன என்று அவர் கூறினார். அவர்களுக்கு பணம் வேண்டும். அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு அணுவாயுதம் வேண்டும். மேலும் ஒரு பொருத்தமான தருணத்தில் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம். ஈரானில் எஞ்சியிருக்கும் கொஞ்சத்தையும் எங்கள் ராணுவம் முடித்துவிடும் என்று எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் எவ்வித உடன்பாடுமின்றி முடிவடைந்துள்ள நிலையில் ஈரானிய தூதுக்குழுவும் பாகிஸ்தானிலிருந்து புறப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட தூதுக்குழு பாகிஸ்தானிலிருந்து வெளியேறியுள்ளதாக மெஹர் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக வாஷிங்டனின் கோரிக்கைகளை ஈரான் நிராகரித்துவிட்டதாக தெரிவித்துவிட்டு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத்திலிருந்து வெளியேறி இருந்ததை தொடர்ந்து ஈரானிய தரப்பும் தற்போது புறப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய முக்கிய முரண்பாடுகள் காரணமாக எந்த ஒரு இணக்கப்பாடு மட்டுப்படவில்லை என்பது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. இதேவேளை பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா சமர்ப்பித்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்க விரும்பவில்லை எனவும் ஈரானின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவை விட ஈரானுக்குத்தான் அதிக பாதகமான செய்தியாகும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பல மணி நேர அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இரு தரப்பினராலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சார்பில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா சமர்ப்பித்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்க விரும்பவில்லை எனவும் ஈரானின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவை விட ஈரானுக்குத்தான் அதிக பாதகமான செய்தியாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது இறுதி மற்றும் சிறந்த பரிந்துரையை
ஈரானிடம் முன்வைத்துள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அறிவித்துள்ளார். கடந்த 21 மணி நேரத்தில் டொனால்டு டிரம்புடன் சுமார் 10 முறைக்கு மேலாக தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றதாக ஜேடி வான்ஸ் தெரிவித்தார். ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யாது என்பதற்கான உறுதியான வாக்குறுதியை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீண்டகால அடிப்படையில் அணுவாயுத கனவை ஈரான் கைவிட வேண்டும் என்பதே டிரம்பின் முக்கிய இலக்காகும். நாங்கள் மிகவும் நெகிழ்வாகவும் அனுசரித்தும் நடந்து கொண்டோம். ஆனால் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க ஈரான் தயாராக இல்லை என வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுவாயுத திறனை தடுப்பதே தமது பிரதான இலக்காகும் என தெரிவித்த துணை ஜனாதிபதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து அமெரிக்க தூதுக்குழுவினர் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயற்பட்ட பாகிஸ்தானுக்கு அவர் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோமோஸ் நீரிணையின் அமெரிக்க கடற்படையின் 2 ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் நுழைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்த கூற்றை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அமெரிக்க கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை அணுகியதாகவும் அதற்குள் நுழைந்ததாகவும் சென்காம் தளபதி கூறியுள்ள தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று ஈரானின் ஆயுதப்படை தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எந்த ஒரு கப்பலும் நீரிணையை கடப்பதற்கான அனுமதி மற்றும் அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கும் அதிகாரம் ஈரானிய ஆயுத படைகளிடமே உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஹோர்மஸ் நீரிணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் நீரிணையை கடந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் இந்த கூற்றை ஈரான் தற்போது பகிரங்கமாக மறுத்துள்ளதால் அந்த பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் மற்றும் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் ஆகியோர் அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே நிலவும் பதற்றமான சூழலை தணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினர். பாகிஸ்தானில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதித்த இரு தலைவர்களும் இரு நாடுகளும் மோதல்களை தவிர்த்து சுமூகமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் தொடர வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் நிலைமையை மேலும் மோசமாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்கள் ஒருமனதாக தெரிவித்தனர். சமீபத்தில் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களை சந்தித்து பிரதமர் ஸ்டார்மர் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய சர்வதேச நாடுகள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த தகவலை இங்கிலாந்து அரசின் செய்தி தொடர்பாளர் ஷோபி கிளேர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் பெரும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவை எச்சரித்துள்ளார். அடுத்த சில வாரங்களில் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக டிரம்ப் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். சீனா இந்த ஏவுகணையை நேரடியாக அனுப்பாமல் 3ஆம் நாடுகள் வழியாக ரகசியமாக அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஏற்றுமதியின் உண்மையான இடத்தை மறைக்க முயற்சி செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. இருப்பினும் சீனா இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளது. வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் மோதலில் ஈடுபட்டுள்ள இந்த தரப்பும் சீனா ஒருபோதும் ஆயுதங்களை வழங்கியதில்லை, இந்த தகவல் உண்மையற்றது என்று கூறியுள்ளார். இதேவேளை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் பரப்பப்படும் செய்திகளையும் வெளியிடுவதையும் தவிர்க்குமாறு தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேரமாக நடந்த வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை முறிந்து போனதன் உண்மையான காரணம் இப்போது ஜனாதிபதி டிரம்பின் வாயிலாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. அணுவாயுத விவகாரமே இந்த முறிவுக்கு முழு முதல் காரணம் என அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை நன்றாகவே சென்றது. பல விஷயங்களில் இருதரப்பும் உடன்பாட்டுக்கு வந்தோம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் உண்மையிலேயே மிக முக்கியமானதோ அந்த அணு ஆயுத விவகாரத்தில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என டிரம்ப் தனது பதிவில் கூறியுள்ளார். நான் இன்னும் விரிவாக பேச முடியும், ஆனால் இறுதியில் தெரிவது ஒன்றே ஒன்றுதான். ஈரான் தனது அணுவாயுத லட்சியங்களை கைவிட சற்றும் தயாராக இல்லை என அவர் கடுமையாக சாடியுள்ளார். ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்துவதை காட்டிலும் மேசையில் பல புள்ளிகள் உடன்பாடு எட்டப்பட்டது சிறந்தது. ஆனால் கணிக்க முடியாத நிலையற்ற மற்றும் மிகவும் கடினமான நபர்களின் கைகளில் அணுசக்தி செல்வதை அனுமதிப்பது அனைத்தையும் விட பேரபாயமானது. அதை ஒருபோதும் ஏற்க முடியாது என டிரம்ப் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்க மறுப்பது மற்றும் அதிக செறிவுடைய யுரேனியம் இருப்பை கைவிட மறுப்பது ஆகிய ஈரானின் இந்த 2 முடிவுகளுமே அமெரிக்காவிற்கு பேச்சுவார்த்தையை தொடர முடியாத முட்டுக்கட்டைகளாக மாறியுள்ளன. லெபனான் போரை தாண்டியும் தற்போதைய வளைகுடா போரின் மைய புள்ளியாக அணு ஆயுதம் மாறியுள்ளது. அணு ஆயுத கனவில் ஈரான் உறுதியாக இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் முற்றாக முறைந்து ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் அதிரடி ராணுவ நடவடிக்கை எந்த நேரத்திலும் தொடங்கும் என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது.
இஸ்லாமாபாத்தில் விடிய 21 மணி நேரமாக நடந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவுமின்றி நிறைவடைந்த நிலையில் ஈரானிய தூதுக்குழு தலைவர் முகமது பாகர் கலிபாப் அமெரிக்கா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனது எக்ஸ் தளத்தில் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு முன்பு நான் வலியுறுத்தியது போல எங்களிடம் நல்லெண்ணம் இருந்தது. ஆனால் கடந்த 2 போர்களின் கசப்பான அனுபவங்களால் அமெரிக்கா மீது எங்களுக்கு துளிக்கூட நம்பிக்கை இல்லை. இந்த சுற்றிலும் எங்கள் நம்பிக்கை பெற அமெரிக்கா தவறிவிட்டது என அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட 168 மினா பள்ளி பிஞ்சுகளின் நினைவாக பாகிஸ்தான் சென்ற ஈரான் குழு பேச்சுவார்த்தை மேசையிலும் மிகச் சரியாக 168 ஆக்கப்பூர்வமான மற்றும் முன்னோக்கிய திட்டங்களை முன்வைத்துள்ளது. இது அமெரிக்க ராஜதந்திர ரீதியாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய உளவியல் நெருக்கடியாகும். எமது தர்க்கத்தையும் எமது உறுதியான கொள்கைகளையும் அமெரிக்கா இப்போது நன்றாக புரிந்து கொண்டுள்ளது. எமது நம்பிக்கை பெற முடியுமா முடியாதா என்பதை இனி அமெரிக்கா தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய தேசத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ராணுவ போராட்டத்திற்கு இணையாக ராஜதந்திரம் என்பது மற்றொரு வழிமுறை மட்டுமே அவர் எச்சரித்துள்ளார். அதாவது பேச்சுவார்த்தை தோற்றால் ஆயுதங்கள் மீண்டும் பேசும் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியுள்ளார். கடந்த 40 நாட்களாக ஈரானியர்கள் காத்து வரும் தேச பாதுகாப்பின் சாதனைகளை நிலைநிறுத்த எவ்வித சமரசமும் செய்ய போவதில்லை என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதனால் போர் நிறுத்த முடிவுக்கு வந்து மீண்டும் வளைகுடாவில் ஏவுகணைகள் சீரிப்பாயும் உச்சக்கட்ட அபாயம் உருவாகியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் அமெரிக்காவும் ஈரானும் பாகிஸ்தானில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்திய நிலையில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பிரச்சாரமானது இன்னும் முடிவடையவில்லை, ஆனால் நாம் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை அடைந்துள்ளோம் என்பதை இப்போது தெளிவாக கூறலாம் என்று நேற்று மாலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒரு அறிக்கையில் நெதன்யாகு ஹீப்ரு மொழியில் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு மக்களை இலக்காக கொண்டது போல் தோன்றிய 15 நிமிட உரையில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை கொன்றது மற்றும் அதன் அணு ஏவுகணை திறன்களை அளித்தது உட்பட போரின் போது இஸ்ரேலின் முக்கிய சாதனைகள் என்று அவர் கூறியவற்றை நெதன்யாகு பட்டியலிட்டுள்ளார். ஈரானிடமுள்ள அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை குறிப்பிட்ட நெதன்யாகு அது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகவோ அல்லது பிற வழிகளிலோ அகற்றப்படும் என்று கூறினார். ஈரான் போர் நிறுத்தத்தை கெஞ்சுகிறது என்று நெதன்யாகு கூறினார். பயங்கரவாத ஆட்சி மிகவும் பலவீனம் அடைந்துள்ளது. அவர்கள் தங்கள் உயிர் பிழைப்பிற்காக போராடுகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெதன்யாகுவின் தற்பெருமையான கூற்று இருந்த போதிலும் கடந்த வாரம் நாடு தழுவியளவில் நடத்தப்பட்ட தொடர் கருத்து கணிப்புகளில் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெற்றி பெற்றதாக பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் நம்பவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த வாரம் வாஷிங்டனில் நடைபெறவிருக்கும் லெபனானுடனான நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு ஒப்பந்தமும் ஹிஸ்புல்லாவின் ஆயுத கனவை உள்ளடக்கியதாகவும் தலைமுறைகள் நீடிக்கும் ஒரு உண்மையான அமைதி ஒப்பந்தமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் மிக முக்கியமான கடல் வழித்தளமான ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அதன் வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானிய நாணயமான ரியால் மூலமே கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஈரானிய பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் காஜி பாபாஜி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே பல மணி நேரம் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் ஒரு முக்கிய தடையாக இருந்துள்ளது. எனினும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இதுகுறித்த எவ்வித நேரடி கருத்தையும் வெளியிட ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானின் சிவப்பு கோடு என ஹாஜி பாபாஜி எச்சரித்துள்ளார். மேலும் ராணுவ கப்பல்கள் இந்த நீரிணையை கடக்க முயற்சித்தால் அவை கடுமையாக எதிர்கொள்ளப்படும் என்றும் ஈரானிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கடல் கண்ணிவடிகளை அகற்றும் பணியில் ஒரு பகுதியாக அமெரிக்க கடற்படையின் 2 அழிப்பு போர்க்கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து சென்றதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் நீரிணையை கடந்ததாக கூறப்படும் தகவலை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.